Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பட்டர் சிக்கன் ரொம்ப க்ரீமியா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு பவுல்ல சேர்த்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அதை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்தீங்கன்னா கிரேவி நல்லா இருக்கும். நான் போனோட தான் சிக்கன் சேர்த்திருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 10 to 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகணும். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் மேரினேட் ஆகணும்னு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வெளியிலேயே கூட மேரினேட் ஆக விட்டுறலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சிக்கனில் பட்டர் நிறைய ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெறும் இந்த பட்டரில் மட்டும் நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெறும் பட்டர்லேயே நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எதாவது மத்தியானம் சிக்கன் ஃப்ரை செஞ்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் பட்டரில் மட்டும் சாட்டே பண்ணி எடுத்துட்டு கிரேவி மட்டும் ரெடி பண்ணால் போதும். அந்த சிக்கனை நீங்கள் ஆட் பண்ணி பட்டர் சிக்கன் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகி சிக்கன் நல்லா கேரமலைஸ் ஆகி அங்கங்கே ப்ரௌனாக இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்திருக்கும். அவ்வளோதான், நமக்கு இந்த சிக்கனை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரேவி செய்யறதுக்கு அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி அதையும் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போறோம், ஸோ ரஃபா சாப் பண்ணா போதும். 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம், ரெண்டுமே நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இதில் கிரேவிக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு சிக்கனில் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதில் கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், பட் ஆனால் அது ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். ஒரு மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸியை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த கிரேவி நல்லா கொதிச்சு வர்றப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கசூரி மேத்தி சேர்த்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற மாதிரி பட்டர் சிக்கன் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இந்த க்ரீம் சேர்த்த உடனே நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்க ஆரம்பிக்கும். வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு பால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்குறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ் கிரேவியோட நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். இதில் சிக்கன் ஃப்ரை சேர்க்கறதுக்கு பதிலாக தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்மோக்கியான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கி வந்துடும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பர் யம்மியான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.